நியாயமான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். விதிக்கப்பட்ட விதிகளில் இது உள்ளது. நியாயமான வாழ்க்கை என்பது உள்ளத்திற்கு பொருத்தமான வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மனம் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. மனதில் விரக்தியோ வெறுப்போ ஏற்படுமானால் நான் வாழ விரும்பவில்லை என்று கூறுவோம். மனம் வாழ்க்கைக்கு ஒப்பானதாக இருக்கிறதே தவிர, உடல் சார்ந்த வாழ்க்கை, இந்த பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையில் நமக்கு வாழ்வு ஆதாரங்கள் இல்லை. மனம் விரும்பியதுதான் நம்முடைய சூழ்நிலையாக இருக்கின்றது. மனம் எதனை விரும்புகின்றதோ அது உங்களுடைய வாழ்க்கையாக அமையவும் இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் அடைந்தால் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை. உங்களுடைய விருப்பங்களை இறைவன் அறிவிக்கின்றான். நாம அந்த விருப்பங்களை மனதில் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. மனம் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் அமைப்பு, மாபெரும் ஆற்றல். அது இறை சக்தியை கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு, உங்களுடைய மனதுக்கு மறைக்கப்பட்டதாக இல்லை. இன்னும் உங்களுடைய கண்களோ உங்களுடைய வெளிப்புற புலன்களோ அடைய முடியாததையெல்லாம் மனதிற்கு இறைவன் அறிவிக்கின்றான். அந்த மனதில் அகிலங்களை பற்றிய எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இல்லை. உங்களுடைய உலகத் தேவைகள் அனைத்தும் வானத்திலிருந்து இறங்குகின்றன. வானத்திலிருந்து இறைவனுடைய பாக்கியம் இந்த பூமியில் அமையவில்லை என்றால், இந்த பூமிக்கு இறங்கவில்லை என்றால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த ஒரு சுகமும், எந்த ஒரு வாழ்வின் ஆதாரத்தையும் நாம் பார்க்க முடியாது. உள்ளத்தின் சுகமும் உடலின் சுகமும் ஒரு சேர நம்முடைய வாழ்க்கையில் வானங்களிலிருந்து பூமியின் மீது இறங்கிக் கொண்டிருக்கின்றது. வானங்கள் நிறுத்திடுமானால் பூமியில் ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது. இதனை நாம் தெளிவாக அறிந்திருக்கிற நிலையில் நம்முடைய உள்ளம் என்ன சொல்கிறது? நீங்கள் உங்களுடைய விருப்பங்களின் மீது வாழ்ந்து வாருங்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய விருப்பங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றது. ஆனால் அந்த விருப்பங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதனையும் முயற்சிப்பதில்லை. நாளைய வாழ்க்கை வரையில், வாழ்க்கையை முடியும் வரையில் என்னுடைய விருப்பத்தை கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவைக்கு உரியவனாக நான் வாழக்கூடாது. தேவைகள் நிரப்ப பெற்றவனாக, தேவைகள் நிலைப்படுத்தப்பட்டவனாக, அது குறைந்துவிடுமோ என்ற அந்த கவலை நீக்கப்பட்டவனாக நான் வாழ வேண்டும். இது என்னுடைய உளமார்ந்த விருப்பம். என் வாழ்க்கை முழுமையிலும் எந்த தேவையும் என்னை விட்டும் பறிபோகாத நிலையில், இன்னும் என்னுடைய வசதிகள் எந்த விதத்திலும் எனக்கு நெருக்கடியாகிவிடாத நிலையில் நான் வாழ வேண்டும். என்னுடைய குடும்பம் சம்பந்தமாக எனக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமோ, குடும்ப சிக்கல்களோ, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களோ இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். இதனை நீங்கள் முயற்சித்து அடைய முடியாது. உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய எந்த ஒரு சுகத்தையும் நீங்கள் முயற்சித்து விரும்ப முடியாது. அது தானாக அமைய வேண்டும். அந்த வேண்டும் என்பது பிரார்த்தனையாக இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உள்ளம் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய முயற்சிக்கும், உங்களுடைய தகுதிகளுக்கும், நீங்கள் ஆற்றக்கூடிய அந்த வழிமுறைகளுக்கும் மேலானது, உயர்வானது. நீங்கள் ஆற்றிக்கொள்ளக்கூடிய செயல்கள் என்பது ஒன்றுமில்லை. மனம் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை வாழ பிடிக்கும். மனம் இல்லை என்றால் வாழ பிடிக்காது. இது சத்தியம். வாழ்க்கை என்பது மன வாழ்க்கை தான் என்பதை நாம் இப்பொழுது பரிபூர்ணமாக உணர வேண்டும். மன வாழ்க்கைக்கு அப்பால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நான் எனக்கு விரோதமாக, பொய்யாக நான் எனக்கே வர்ணித்து கொண்டு, முயற்சித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
எவ்வளவு அதீதமாக நான் கற்பனை செய்கின்றேனோ அவ்வளவும் இந்த உலகத்தின் அடிப்படையை ஒட்டியதாக இருக்குமானால் நிச்சயமாக அது நமக்கு கேடானது. நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் இடையே நம்முடைய வாழ்க்கை விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்றது. விருப்பங்களும் நியாயமான உணர்வும் இருக்குமானால் இறைவனுடைய உதவி உண்டு. அதனை பொருள்களாகவும் ஆசைகளாகவும் அபகரிக்கும் அந்த நோக்கத்துடனும் பொருள்களை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்ற எண்ணம் இருக்கும் பொழுதெல்லாம் விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நியாய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நியாய உணர்வுகள் கூறுகின்றன உள்ளத்தின் வாழ்க்கை. உள்ளம் உங்களுக்கு பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. இறைவனுடைய அனுகிரகம் பொருந்தியது. அவனிடமிருந்துள்ள ஒவ்வொரு விஷயமும் அங்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. நிறைவேறுதல் என்பது அமைந்து கொண்டிருக்கின்றது என் விருப்பமாக. விருப்பம் கொள்ளுங்கள், ஆசை கொள்ள வேண்டாம். விருப்பத்தின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். ஆசையின் மீது நீங்கள் அங்கலாய்க்காதீர்கள், அவசரப்படாதீர்கள், உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். பொருள்கள், நீங்கள் விரும்புவதெல்லாம் பொருள்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக அமைக்கப்பட்டிருப்பதெல்லாம் உங்களுடைய அருளாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனம். அந்த மனதில் உங்களுடைய இறைவனுடைய வாக்குகள் பொருந்திருக்கின்றன. இப்பொழுது நியாயமான உணர்வு உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நியாயமான அமைப்பு என்ன? உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த வாழ்க்கை உங்களுக்கு நியாயமான வாழ்க்கையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். உன்னை தவிர கதி இல்லை என்பது அதனுடைய பொருள். இறைவனே, நீ என்னை கைவிட்டு விடாதிருப்பாயாக. நான் என்னுடைய மிக மோசமான தருணத்தில் இருக்கின்றேன். யாருடைய உதவியை நான் எதிர்பார்த்தேனோ அவர்களுடைய உதவி எனக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. யார் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று எண்ணினேனோ அவர்களுடைய பாதுகாப்பும் எனக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை. என்னுடைய காலம் முடிந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் எனக்காக, என்னுடைய சந்ததிகளுக்காக நான் வாழ வேண்டிய அந்த சூழ்நிலையில் என்னுடைய மரணம் நிகழக்கூடாது. அவர்களை ஒரு நல்ல நிலையில் பார்க்க வேண்டும் விரும்புகின்றேன். இவ்வளவு உங்களை விருப்பமாக இருக்கின்றது. நியாயமான விருப்பங்கள் தான். இப்பொழுது உங்களுடைய இறைவனிடம் திரும்புவீர்கள். உங்களுடைய காலம் முடிந்துவிடுமோ என்ற அந்த அச்சம் வரும்பொழுது இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். நான் என் இறைவன் பக்கம் திரும்பவில்லை என்றால் நிச்சயமாக என் காலம் முடிவு பெற்றிருக்கும். இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாதிருந்திருப்பேன். வேண்டும் என்ற அந்த வேண்டுதல் இருக்கும் நிலையில் நான் எந்த முயற்சியும் மேற்கொள்ள முடியாமல், எந்த வழியும் தெரியாமல் ஆகிவிடும் பொழுது மட்டும்தான் அந்த பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதி காலங்களில் இறைவனே உன்னைத்தோடு கதியில்லை என்ற நிலை வரும்பொழுது நிச்சயமாக நாம் அதை பிரார்த்தனை இருக்கின்றோம். ஏனென்றால் அது அழகான விருப்பம். நான் வாழ வேண்டும். எதற்காக வாழ வேண்டும்? என்னுடைய சந்ததிகளை நான் பார்க்க வேண்டும். அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும். இதற்கு முன்பாக நான் மன்னிக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். இதை விருப்பமாக வைத்திருக்க முடியுமே தவிர நிச்சயமாக அதை உங்களுடைய முயற்சியை கொண்டு நீங்கள் சாதித்துள்ளீர்கள் என்பதை ஒரு காலம் நீங்கள் அனுமானிக்க முடியாது. அதை நம்பவும் முடியாது. அது சத்தியமும் இல்லை, நியாயமும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சந்ததிகளும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதுதான் சிறப்பான வாழ்க்கையை தவிர 7 ஜென்மங்களுக்கும் நான் சேர்த்து வைத்து விடுவேன் என்று நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு மன நிம்மதி அளிக்கும் என்பது உத்தரவாதம் இல்லை. சொத்து, சுகங்கள், மக்கள் தொகை இவை அனைத்தும் என்னுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதமா என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நியாய உணர்வுகளை கொண்டு பார்ப்பீர்களானால் என்னுடைய மக்களும் என்னுடைய சொத்துக்களும் என்னுடைய அதிகாரமும் எனக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. அது என்னுடைய மனதின் நிம்மதிக்கும் வாழ்க்கைக்கும் உகந்ததும் அல்ல. அது உத்தரவாதமும் கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவனுடைய ஆசீர்வாதமாக. இதனை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பது உள்ளத்தின் வாழ்க்கை, அமைதியோடு கூடிய வாழ்க்கை, எந்த களைப்பும் சோர்வும் தீண்டாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப வேண்டும். எந்த விதமான களைப்பும் எந்த விதமான சோர்வும் தீண்டாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். இந்த வாழ்க்கையை உங்களுக்காக இறைவன் அமைக்கின்றான். அத்தியாயம் 35 வசனம் 35. களைப்போ சோர்வோ மனதில் தீண்டாத வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பது இறைவனுடைய வாக்கு. அந்த வாக்கு அமைதியான உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது அமைய வேண்டும். சத்தியம்தான் என்று. அதற்கு புறம்பாக நீங்கள்
உங்களுடைய எண்ணங்களை கொண்டு வரும்பொழுது அங்கு அதிர்வுகள் ஆரம்பிக்கின்றன, குழப்பங்கள் ஆரம்பிக்கின்றன. சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பங்களின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய கவலைகள்லாம் நீங்க வேண்டும் என்று விரும்புங்கள். கவலைகள் ஒருபோதும் திரும்பவும் என்னிடம் வரக்கூடாது என்பதை விரும்புங்கள். இவையெல்லாம் இறைவன் அனுமதிக்கக்கூடிய ஒரு அழகான நியாயமான தேவைகள். இந்த தேவைகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். பணம் வேண்டுமா? கவலைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? 7 ஜென்மங்களுக்கும் சேர்த்து வைத்திருக்கூடிய பணம் வேண்டுமா? மனதிற்கு களைப்போ சோர்வோ விரக்தியோ ஏற்பட்டுவிடாத வாழ்க்கை வேண்டுமா? வாழும் காலமெல்லாம் இது உங்கள் கைகளில் இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து உணர்வோருக்கு மட்டும்தான் வாழ்க்கையினுடைய முழுமையான ஆதாயம் இறைவனிடமிருந்து பெரும் அருளாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதில் உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம். நியாயம் அநியாயம் இந்த இரண்டுக்கிடையில் உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அநியாயங்களிலிருந்து விலகும் விதமாக நியாயங்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து அதனுடைய அருளில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு உங்களுடைய எண்ணம் விரும்பட்டும். அந்த விருப்பம் இறைவன் அமைத்தது. விருப்பத்தை மேற்கொண்டு விட்டோம். அது உங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. நீங்கள் விரும்புவது உங்களுடைய அருளாக இறைவனிடமிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. கவலையில்லாத வாழ்க்கை வேண்டும். பணம் சொத்துக்கள் கொண்ட வாழ்க்கை வேண்டும். இந்த இரண்டுக்கிடையில் அநியாயமான ஒரு எண்ணம், பணம் சொத்துக்கள் இருந்துவிட்டால் நான் வாழ்ந்துவிடுவேன் என்று. அவ்விதமாக இல்லை. உன்னுடைய அருள் இருந்தால் மட்டும் வாழ முடியும். அருளிலிருந்து தான் பொருள்கள் விளைகின்றன. வானம் என்ற அருள், அந்த வானங்களிலிருந்து மேகத்திரட்சிகள், அங்கிருந்து குளிர்ந்த காற்றும் நீரும் பூமிக்கு இறங்குகின்றது. பூமி செழித்தோங்குகின்றது பசுமையாக. என்றென்றும் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த பூமி உங்களுக்காக அமைக்கப்படுகின்றது. அதில் பசுமை இல்லை என்றால் நீர் சக்தி குறைந்துவிட்டது. வானங்கள் நிறுத்தி கொண்டது. வானங்களிலிருந்து அருள் இல்லை. நீங்கள் பார்ப்பதற்கு வெட்டவெளியாக இருக்கின்றது. அதில் எவ்விதமாக மேகங்கள் திரள்கின்றன? உங்களுக்காக, உங்களுக்கு கடமைப்பட்டு அந்த மேகக்கூட்டங்கள் உங்களை நாடி வருகின்றது. உங்களுடைய பூமி செழிக்கும் என்பதற்காக உங்கள் கால்களுக்கு இடையில் வானங்களுடைய பாக்கியங்கள் அனைத்தும் அங்கு அமைக்கப்படுகின்றன. உங்கள் கால்களுக்கு கீழாக உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் பெருக்குகின்றன. இயற்கை உங்கள் கால்களுக்கு கீழே. இறைவன் அவ்விதமாகத்தான் படைத்திருக்கின்றான். இது சத்தியம் என்பதை உங்களுடைய கால்களுக்கு கீழே வளரக்கூடிய அந்த இயற்கையின் வளங்களை பாருங்கள். உங்கள் கால்களுக்கு இருந்தான், மண்ணிலிருந்தான் விளைகின்றன. அந்த மண்ணின் மீது உங்கள் கால்கள் இருக்கின்றன. நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் மழை வருகின்றது. நீங்கள் உங்களுடைய வெப்பத்தில் களைப்பெறும் பொழுதும் சருகுகளாக ஆகிவிடுவதற்கு முன்பாக மழை பெய்கிறது. நீங்கள் அதை பற்றி அதிருப்தி நிராசைப்பட்டுப்பட்ட பின்னர் அங்கு மழை ஏற்படுகின்றது. உங்களுடைய விருப்பங்களுக்குத்தான் அங்கு வானங்களும் பூமியும் சேவை சாய்க்கின்றன. இறைவனுடைய கட்டளையை கொண்டு அவை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அவை உங்களுக்காக இணைந்திருக்கின்றன, வானங்களும் பூமியும். இதனை அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்கும் மனிதன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி கொண்டு வாருங்கள். உங்களுடைய மனம் வானத்திற்கு ஒப்பானது. உங்களுடைய உடல் பூமிக்கு ஒப்பானது. மனம் நிலைத்திருக்கும் பொழுது உடல் நிலைத்திருக்கின்றது. மனம் களைப்பெறும் பொழுது உடலும் களைப்பெறுகிறது. இதனை நாம் வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். எதனை நீங்கள் விரும்புகின்றீர்களோ, வேண்டுகின்றீர்களோ, இந்த மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருப்பமும் உங்களுடைய உடல்களில் விளைச்சல்களாக இருக்கின்றன. உங்களுடைய பொருள்களில் விளைச்சல்களாக இருக்கின்றன. உங்களுடைய பொருள்களுக்கு உயிரோட்டம் கிடைக்கின்றன. நன்றருள் இறைவனிடமிருந்து கிடைக்கின்றது. அநியாயக்காரர்களாக நாம் மாறுவதிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அநியாயம் என்பது என்னிடம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முழுமையிலும் என்று எண்ணும் பொழுது தெளிவாக சத்தியத்தை அறிந்த பின்னரும் அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் வீண் பெருமையும் கொண்டு நாம் என்னிடம் அனைத்து உழைப்பும் அனைத்து முயற்சியும் இருக்கின்றது, இதை கொண்டு மட்டும்தான் வாழ முடியும், அதற்காகத்தான் இறைவன் கை கால்களை கொடுத்திருக்கின்றான் என்று நாம் அதற்கான காரண காரியங்களையும் கூறுவோம். எதற்காக அறிவை கொடுத்திருக்கின்றான் என்ற அந்த எண்ணம், அந்த ஒரு கேள்வி ஒன்று. எதற்காக கை கால்களை கொடுத்திருக்கின்றான் என்ற அந்த கேள்வியை கொண்டு ஒரு பதிலை கொண்டு வருவோம். கை கால்களை கொண்டு உழைக்க வேண்டும், அறிவை உபயோகப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் நாம் கை கால்கள் மூளை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதை உபயோகப்படுத்தாவிட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கத்தில் நடத்த முடியாது என்று நாம் கொண்டிருக்கின்றோம். நியாயமான உணர்வை போன்று தோன்றுகின்றது.
உங்களுக்கு அறிவு இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். அந்த அறிவு வளர வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அப்படி என்றால் என்றென்றுமே அது அரைகுறை அறிவுதான் என்பதையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய இறைவனுடைய உதவி வேண்டுமா? அது முழுமையாக அமைவதற்கு நீங்கள் அரைகுறையாக செய்வதை நிவர்த்தி செய்து அழகான முறையில் அதனுடைய பலன்களை கொண்டு வருவதற்கு இறைவனுடைய உதவி வேண்டுமா வேண்டாமா? வாழ்க்கை முழுமைக்கும் எத்தனை காலம் வாழப்போகின்றீர்கள் என்று உங்களுடைய அறிவை கொண்டு சொல்லுங்கள். எப்பொழுது உங்களுக்கு கவலை தீண்டும் என்று உங்களுடைய அறிவை கொண்டு சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய இருக்கக்கூடிய கவலைகளையும் துன்பங்களையும் நீக்கிக் கொள்வீர்கள், எத்தனை நாளில் நீக்கிக் கொள்வீர்கள் என்பதை சொல்லுங்கள். இத்தனை நாளில் நான் நீக்கிக் கொள்வேன் என்றால் அதற்கு காரண காரியங்கள் அவ்வளவு உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஏன் அதனை வளரவிட்டீர்கள்? ஏன் இப்பொழுது உங்களிடம் அது பெரிய துன்பமாக அமைந்து உங்களுடைய உடலை வாட்டிக் கொண்டிருக்கின்றது, மனதையும் பாதித்துக் கொண்டிருக்கின்றது? பதில் சொல்லுங்கள். எந்த ஒன்றுக்காவது உங்களிடம் பதில் இருக்கிறதா என்பதை கேளுங்கள். எவ்வளவோ கேள்விகள் என்னுடைய கைகள் கரங்கள் என்று சம்பாதித்ததன் காரணமாக இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கேடுகள். என் இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும். இறைவனுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நான் நிச்சயமாக என்னுடைய துன்பங்களில் ஆழ்ந்துவிடுவேன். என்னுடைய கவலைகளிலும் என்னுடைய கேடுகளிலும் நான் வாழ்வதற்கு என்னுடைய குடும்பத்திற்கும் இணைத்து நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டதற்கு நானே காரணமாகிவிட்டேன். ஏனென்றால் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன், நான் தான் என் குடும்பத்தினுடைய தலைவன் என்று. இறைவன் கூறுகின்றான், உங்கள் அனைவருக்கும் தலைவன் நான் தான் என்று. பெருமை கூடாது. நியாய உணர்வோடு வாழ வேண்டுமென்றால் இறைவனுக்கு முன்பாக பெருமை கூடாது. பெருமையிலிருந்து நான் விலக வேண்டும். ஆனால் நான் என்று கூறும்பொழுதெல்லாம் என்னுடைய பெருமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே தவிர என்னுடைய இறைவனுக்கு நான் பணிந்தவனாக வாழ்கின்றனா என்பது பெரிய கேள்விக்குறி. நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. நாளைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும். நியாய உணர்வு சுகமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அமைவது நியாயம். உள்ளட்சத்தோடு வாழ வேண்டியது நியாயம். அந்த உள்ளட்சம் நாளைக்கு அமைய வேண்டுமே. நான் விரும்பக்கூடிய ஒரு காரியம் தவறிடக்கூடாது. எனக்காக, என் மனதுக்காக நான் விரும்புகின்றேன். காரியம் என்பது என் மனதுக்காக, உங்களுடைய உடலுக்காக அல்ல. உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு சுகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உங்களை சுற்றிலும் அழகான இயற்கை சூழலாக அமையும். உங்களுடைய மக்களும் உங்களுடைய சொத்துக்களும் நிச்சயமாக உயிரோட்டம் பெற்றவர்களாக உங்களுடைய நன்மைக்கு அது ஆதாயமாக விளங்கும். ஒரு பைசா இருந்தால் கூட அந்த பைசாவுக்கு உயிரோட்டம் உண்டு, இறைவனுடைய அருள் இருந்தால். 1000 கோடிகள் வைத்திருந்தாலும் சரி, இறைவனுடைய அருள் இல்லை என்றால் அது உங்களுக்கு நெருப்பாக அமைந்துவிடும், கொடிய வேதனையாக அமைந்துவிடும். உங்களுடைய உள்ளங்களை பற்றி இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 22 வசனம் 46. நீங்கள் பூமியில் பயணம் செய்து பார்க்க வேண்டாமா? பூமியை சுற்றி பார்க்க வேண்டாமா? உங்களை சுற்றிலும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? நீங்கள் விரும்பியபடி நடந்து கொண்டிருக்கின்றதா? அல்லது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆசைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எவ்வளவுதான் நீங்கள் உலகத்தினுடைய சுகங்களை தேடிக்கொண்டிருந்தாலும் அது உங்களுடைய மனதின் வாழ்க்கைக்கும் உங்களுடைய உடல்களின் கேடுகளுக்கும் அது பயன்படுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு வீட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பெரும் துன்பங்கள். என் அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன் என்று கூறும் பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய அறிவை கொண்டு உங்கள் கரங்கள் சம்பாதித்தது தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இது சத்தியம். இவ்வளவு துன்பங்களும் இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு வேதனைகளும் உங்களுடைய அறிவின் கேள்விகளை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இது எந்த சந்தேகமும் இல்லை. நாம் நம்முடைய கை கால்களை உபயோகப்படுத்தி நம்முடைய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதானே சத்தியமாக நாம் அறிய வேண்டியதும் அறிந்து கொண்டிருப்பதும் பிறருக்கு கற்பித்துக் கொண்டிருப்பதும். நம்முடைய குழந்தைகள் உட்பட உன்னுடைய கை கால்களை நம்ப வேண்டும், அறிவை நம்ப வேண்டும், படிப்பை நம்ப வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாமும் அந்த வழியில் வந்தவர்கள் தான். எதற்காக இவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும், ஏன் கவலைகளும், ஏன் ஆற்றாமையும் விரக்தியும், சண்டை சச்சரிவுகளும், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன் என்று அவ்வளவு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே? என்ன காரணம்? என்ன வேண்டும் என்று எப்பொழுதும் அறிவிக்கின்றான். உங்களால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் உங்கள் அறிவும் உங்களுக்கான ஒரு சோதனை. எப்பொழுது பார்வையை கொண்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்டு நம்மிடம் இல்லை என்ற பயம் வர வேண்டுமோ, இறைவனுடைய அனுமதி வேண்டும், இறைவனுடைய அருள் வேண்டும் என்ற பயம் வேண்டும் என்பதற்காக வேண்டி பார்வைகளை கொடுத்தானோ, புலன்களை கொடுத்தானோ, நாம் வெறும் உறுப்புகளை பயன்படுத்தினமே தவிர புலன்களை நாம் பார்க்கவில்லை. பார்வை, அதில் புலன் இருக்கின்றது. நன்மை தீமைகளை அறியக்கூடிய சக்தி இருக்கின்றது. பார்வை புலன்கள், கேள்வி புலன்கள், தொடு புலன்கள். ஒவ்வொரு 5 புலன்களிலும் நீங்கள் பார்க்கிறீர்களால் அது ஒரு உறுப்பல்ல, புலன்கள். புலன்கள் என்பது அறியக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அதில் நன்மை என்ன, தீமை என்ன என்பதை பாருங்கள்.
நான் சம்பாதிக்கின்றேன் நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அந்த சம்பாத்தியத்தில் எனக்கு சுகமில்லை. நான் சாப்பிடுகின்றேன் நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அந்த சாப்பாடு எனக்கு விஷமாக இருக்கிறது. நான் தூங்க விரும்புகின்றேன். எனக்கு இரவும் பகலும் மாறிவிடுகின்றது. தூக்கமும் இல்லை. இன்னும் காலையில் என்னை பெரும் காரியங்கள்லாம் இருக்கின்றன. ஆனால் காலை கடன்களை எனக்கு முடிக்க முடியவில்லை. துயரங்களும் துன்பங்களும் தொடர்ந்து உங்களை வாட்டிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் கவனிக்க வேண்டாமா? உங்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒன்றும் உங்கள் கைகளில் இல்லை என்பதை நீங்கள் பயப்பட வேண்டாமா? இறைவன் கவனிக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு அசைவையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.